உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற புலம்பெயர் தமிழ் உறவுகளிடம் நாங்கள் அன்புரிமையோடு வேண்டுகோள் விடுக்கின்றோம். கடந்த 15 வருடங்களாக தாயகத்திலே அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் நிறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வுக்காக நேர்மையாக செயல்படுகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தாயகத்தில் மக்கள் மட்டத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்றும் ஏனைய வெளிநாட்டு ராஜேந்திரிகளை சென்று சந்தித்தும் இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். முக்கியமாக 2 விடயங்கள். ஒன்று, இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்பதில் அவர் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உறுதியாக இருக்கின்றார். அதே நேரத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒட்டியாட்சியை நிராகரித்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேசம் நிறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்பதிலும் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாட்டோடு உடன்பட்டு செயற்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில அமைப்புகள் மிக தவறாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து செயல்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணைக்குள் பொறுப்பு கூறுவதை முடக்குகின்ற செயல்பாடுகளுக்கும் அந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்தின் ஊடாக மாகாண சபை தேர்தல் நடத்துதல் மற்றும் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை வலியுறுத்துகின்ற தீர்மானங்களுக்கும் ஆதரவு வழங்கி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை, கனேடிய தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் போன்றன இந்த தவறான செயல்பாடுகளில் கடந்த காலங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர் தமிழர்களை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களிடமும் வேண்டுகின்ற விடயம், தயவு செய்து வந்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை கைவிடுங்கள். நீங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த தவறான அணுகுமுறைக்கு பின்னால் மீண்டும் ஒரு தவறை செய்வதற்காக செல்லாதீர்கள். அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இந்த பகிஷ்கரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதிலும் இந்த முறை மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கூட வந்து புது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது ஒரு மிக தவறான ஒரு முடிவு. இந்த கடந்த 15 வருடங்களாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பு இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள். சிவில் அமைப்பு தரப்பாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம். அதே நேரத்திலே உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதோடு சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று ராஜபக்சர்களை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இந்த தரப்புகள் எடுத்த முடிவானது வந்து இந்த புறக்கணிப்பு என்கின்ற அந்த பேரம் பேசும் சக்தியை தோற்கடிப்பதற்காக 2005 தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவு தவறு என்று காட்டுவதற்காகத்தான் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு தரப்பு எடுத்த முடிவுக்கு நாடு கடந்த அரசாங்கம் வந்து ஆதரவு வழங்கி இருப்பது என்பது ஒரு மிகவும் தவறான ஒரு வரலாற்று தவறான முடிவு. ஆகவே அந்த முடிவை உடனடியாக நாடு கடந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கவர்ச்சிகரமாக பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க பொதுமக்கள் கட்டமைப்பு என்பது தொடர்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கடந்த 2021ஆம் ஆண்டிலே பிரித்தானியாவிலே ஒரு அம்மையார் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அந்த அம்மையார் கூட ஏமாற்றப்பட்டு அந்த போராட்டத்தின் ஊடாக அவர் அந்த போராட்டத்தை கைவிடுகின்ற பொழுது வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவை தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்துருவாக்கம் நடைபெற்றது. அதிலும் ஒரு முன்னாள் போராளி ஒருவர் சொல்லியிருந்தார், அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றகரமான ஒரு கருத்தை, திலீபனுடைய கோரிக்கைகளை கூட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த அம்மையாருடைய கோரிக்கைகள் ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருந்தார். ஆகவே இவ்வாறு அந்த பொய்களை சொல்லி அந்த மக்கள் 250 அமைப்புகள் 21ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ஜெனீவாவிலே அந்த உள்ளக விசாரணை தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு அமைப்புகள் ஏமாற்றப்பட்டு கையொப்பம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த ஏமாற்றுக்கள் சதிகளுக்குள் எங்களுடைய மக்கள் அகற்றப்பட்டு விடக்கூடாது. இந்த அமைப்புகள் தயவு செய்து உங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து புறக்கணிப்பு என்ற முடிவோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.